பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதுவரையிலே நீங்கள் எத்தனை துன்பத்திலே இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் துன்பத்தையும் உங்கள் பிரச்சனைகளையும் இயேசு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம் மத்தியிலே அவள் வாழ்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம் உள்ளத்திலே வாழ்கிற தெய்வன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானான். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ளே விசுவாசம் பெரியதாயிருந்தால் இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி காரியம் உனக்கு ஆகும். ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு மனுஷிக்குள்ள விசுவாசத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அது பெரிய காரியமா இருக்கும். அல்லேலூயா. அது உனக்கு ஆக கடவுது என்று இயேசு சொல்லுகிறார். விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ அவளுடைய மகன் வியாதியில் இருக்கிற பொழுது அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கிற தெய்வ பிள்ளை, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிதா இருக்கும் பொழுது உனக்கு நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியம் உனக்கு அப்படியே அது ஆகும். வழியில சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க விசுவாசத்தோடு ஜெபித்தால் உனக்கு சுகம் உண்டாகும். ஆமென். உன் பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்மிடத்தில் இயேசு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன் விசுவாசத்தை, உன் விசுவாச ஜெபத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாராம் இயேசு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே அது இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீ விரும்புகிற காரியம் உனக்கு அது ஆக கடவுது என்று இயேசு சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யாருக்கெல்லாம் உங்க விருப்பம் நிறைவேறணும்னா விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும், ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கணும், துதி உங்களுக்குள்ள இருக்கணும், வேத வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நீ விரும்புகிற காரியம் உனக்குள்ளே அது நடக்கும். சொந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்துவார். God bless you. ஆமென்.